Biopipe Global. We started this journey for next step. We are joining hands with Biopipe Global to treat wastewater, and so our mission is to all these clippings on your news feeds daily, day in and day out. We try to put an end to this by creating new technologies and partnering with different people around the globe. So, and these are the services we offer, and we offer environmental consultancy, eco arts, sustainable architecture, eco events, and solid waste management. Natural system, how it is natural, why it is natural, and how it treats the water and all those things. So I would like to invite Mr. NS. Can we have a stage please? Start பண்ணிருக்கு. So the complete event அது மாதிரி தான். அதனால நிறைய பேரோட ஃபேஸ்ல வந்து there's a lot of questions. So sir பேசுறதுக்கு அப்புறமா it all started in one basement of the building, and I was working for inventing this technology in like around 2 years. And after 2 years of research and development, the system was invented. So Biopipe and all the process, the treatment process takes inside the pipes. So it's a very simple process comparing to any other wastewater treatment technology, and this is why Biopipe is very successful in many areas. No sound, no sludge, no chemicals. These are huge advantages in many countries actually. So the treatment efficiency, when we look at BODs, UODs, put our first systems. One of them is Pratap Plaza Hotel. And although we had a very limited space, which or presume what is happening here. So as a Tamilan, Tamil உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. ஸோ ஐட் பி வெரி ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் தமிழ். ஸோ ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. அண்ட் சின்ஸ் ஒரு நியூ கம்பெனினால கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் இப்போ தான் நாங்கள் டீம்லாம் ஸ்லோவாக வியர் ஜஸ் ஆஃப் த மீடியா. ஏன்னா இப்போ மீடியாவில் எல்லாருமே சொல்லுவோம் வந்து இட்ஸ் வெரி பியூர். பிகாஸ் நான் என்னோட பேக்ரவுண்டையும் சொல்லிடுறேன். நான் இங்கிலாண்டில் எம்பிஏ பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் தேர் நெஸ்ட். அவரோட கூடு தான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நேராக போய் அங்கே தான் போய் உட்காருவாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை வந்து அந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாக க்ரியேட் பண்ணணுன்ட்டு தான் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் என்விரானஸ்ட் கம்பெனி. அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிவிஷன்ஸ், இதெல்லாம் என்னோட ட்ரீம்னோட நிற்காது, ஆக்ஷன்ஸில் இறங்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் 2 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம். தென் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் நவ் வி ஹவ் காட் அலையன்ஸ் வித் US based company. பட் த டெக்னாலஜி ஃப்ரம் டர்க்கி, NS எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்னாலஜியோட லிங்க் எனக்கு வந்தப்போ ஐ ஹவ் டன் அ ப்ராப்பர் ஸ்டடி அண்ட் ஐ விசிட்டட் பிளான்ட் இன் பங்களாதேஷ், டர்க்கி, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இதை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ். அண்ட் அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நீங்கள் சாதாரணமாக நானும் நினச்சேன். எல்லாருமே வந்து இது வரைக்கும் நமக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணது ரெயின் வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணது. பட் ஆக்சுவலாக அதை ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். வெயில் படாமல் வச்சுருந்தா 5 வருஷம் கூட அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஒரு மேஜிக் இது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சது. ஸோ அதுலேயும் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஸோ அடுத்து வேஸ்ட் டு எனர்ஜி கான்செப்ட், ரீசைக்ளிங், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் நான் சொல்லி ஆகணும். அது வந்து என்னோட ஃபார்ம்லேயே நான் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் நாசர் ஆக்டர் அவர் டிசைன் பண்ணி அவரோட ஐடியாவில் நிறைய வேஸ்ட்லேருந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்டீரியர் பில்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் இந்த சென்ஸ் இப்போ எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் RCCயில் இப்படி வந்துருச்சு. ஸோ ஒரு ப்ரீத்திங் வால் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண சாணத்திலிருந்து வால் வந்து மண் சொல்லி ஒரு ட்ரீமில் தான் இந்த டிவிஷனும் வச்சுருக்கேன். ஸோ ஈகோ ஈவெண்ட்ஸ் முடிஞ்சவொடனே நிறைய உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் இதெல்லாம் நிறைய போட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஈகோ சர்க்குலர் எக்கானமி இன்னும் இந்தியாவில் அந்தளவுக்கு டெக்னாலஜி நான் எல்லாம் சொல்லிடுறேன். இருக்கு ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கும் பண்ணலாம், பெரிய பெரிய முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ்க்கும் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட், ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி நிறைய இருக்கிறனால சென்னை அண்ட் பெங்களூர் உங்களுக்கு தெரியும், நியூஸில் வந்திருக்கும் நிறைய. இன்னும் ஒரு 5 இயர்ஸில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆகி
ஃபஸ்ட்டு ஸ்கில்டு வாட்டர், பட் அவுட்புட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஃபஸ்ட் திங். தென் ஸ்மெல் வரும். ஸோ ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த ரீசைக்கிள் அவுட்புட் வாட்டர்லேயே அந்த ஸ்மெல் வரும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன், அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ்